கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து. தாவீது தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தும் அவர் தன்மேல் வைத்த கிருபையை நினைத்து மனம் பூரிப்படைந்தவனாக தேவனிடம், அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். பிறகு தாவீது இஸ்ரவேலின் ஜனத்திற்கு சத்துருவான பெலிஸ்தரின் மேல் போரிட்டு அவர்களை முறியடித்து அவர்களை தனக்கு கீழாக அடிமைப்படுத்தி மேத்தேகம்மா என்ற பட்டணத்தை கைப்பற்றினான். மேத்தேகம்மாவை கைப்பற்றினதுமின்றி மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரைமட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதுக்கு அடிபணிந்து அவனுக்கு வரிகளை கட்டினார்கள். ஆதா தேசர் என்ற பெயரை கொண்ட ஒரு மனுஷன் சோபா என்ற பட்டினத்திற்கு ராஜாவாக இருந்தான். அந்த ராஜாவின் தந்தையின் பெயர் ரோகோபின். ஆதா தேசர் என்கின்ற ராஜா ஐபிராத்து நதியண்டையில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற பட்டணத்தை மீண்டும் தனக்கு வசமாக திருப்பிக் கொள்வதற்காக தன்னுடைய படைகளோடு போகையில் தாவீதோ அவர்களையும் விட்டு வைக்காமல் அவர்களை முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்படை வீரரையும் பிடித்து மட்டுமின்றி ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக்கொண்டு மற்றவைகளை கொன்று போட்டான். சோபா பட்டணத்தின் ராஜா ஆதா தேசர் தாவீதின் கைகளில் அகப்பட்டதை அறிந்த சீரியர்கள் தமஸ்கு பட்டணத்திலிருந்து 20,000 பேர் வந்தார்கள். அவர்களையும் தாவீது கொன்று போட்டான். தமஸ்கு பட்டணத்திற்கு அருகில் உள்ள பட்டணமான சீரியாவில் தாவீது தானிய களஞ்சியங்களை நிறுவினான். அங்கிருந்த ஜனங்கள் தாவீதை வணங்கி அவனுக்கு கப்பமும் கட்டினார்கள். தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பின்னும் தாவீது ஆதா தேசரின் சேவகர்களின் பொன்னாலான பரிசுகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். மட்டுமல்ல, சோபா ராஜாவின் பட்டணங்களான பேத்தாகு, பேரோத் என்ற இடங்களிலிருந்து மகா திரளான வெண்கலத்தையும் தாவீது கொண்டு சென்றான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது சோபாவின் ராஜாவுக்கு செய்த சம்பவங்களை ஆமாத்தின் ராஜா தோயி கேட்டபோது மனம் குளிர்ந்து தாவீதினிடம் சென்று நலன் விசாரிக்கவும் வாழ்த்துதல் சொல்லவும் தன் மகனாகிய யோராமை தாவீதினிடத்தில் அனுப்புகிறான். அப்படி தாவீதை பார்க்க போகிற பொழுது தன்னோடு தன் கைகளில் வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தாலான தட்டு முட்டுகளை கொண்டு வந்தான். ஆமாத்தின் ராஜா தோயி தாவீதுக்கு ஏன் இந்த வரவேற்பும் நலன் விசாரித்தல் செய்தான் என்றால், சோபாவின் ராஜா ஆதா தேசர் எப்பொழுதும் ஆமாத்தின் ராஜாவோடு போர் செய்து கொண்டு அவனை அலக்கழித்ததால் தாவீதுக்கு நன்றி கடன் பட்டவனாக எப்பொழுதும் தனக்கு தொல்லையாக இருந்தவனுக்கு தாவீது பெரும் தொல்லையாக அவனை முடக்கி போட்டதின் நிமித்தம் ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி பொன், பொருள், வெள்ளி, வெண்கல தட்டு முட்டுகளோடு தாவீதை பார்க்க போனான். ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி மூலம் கொண்டு செல்லப்பட்ட சகல வஸ்துக்களை மற்றும் தாவீது ஏற்கனவே போரிட்டு கைப்பற்றின சகல பொன்னும் வெள்ளியையும் வெண்கலங்களையும் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். பின்னும் தாவீது உப்பு பள்ளத்தாக்கில் 11,000 சீரியர்களை தோற்கடித்து வெற்றி வாகையோடு கீர்த்தியையும் பெறுகிறான். தாவீது ஏதோம் என்ற பட்டணத்தில் தானிய களஞ்சியங்களை நிறுவியதால்
ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்ததினால் எல்லா ஜனத்தாருக்கு முன்பாக நல்ல மதிப்பையும் சகல ஜனங்களும் தாவீதை வணங்கி கனப்படுத்தும் மேன்மைக்கு பாத்திரவானாக இருந்தான். தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியையும் செய்து வந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினால் தாவீது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் நம்மையும் ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து நம்முடைய சந்ததியும் அவர் மேன்மேலும் பாதுகாத்து வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். கர்த்தருக்குள் திடப்படுவோம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.